ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் இந்த ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். வழக்கமாக நம்ம செய்கிற பிரேக்ஃபாஸ்ட்லாம் விட நல்ல டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அதே சமயத்தில் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை சுத்தமாக கழுவிட்டு இந்த பருப்பை ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரமாக ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினா தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பருப்பு நல்லா இருக்கிற தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு தண்ணி வடிகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ இந்த பருப்பை எடுத்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக வரும். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம வேக வச்சு எடுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்டாண்ட் வச்சு இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுக்கலாம். இதில் வாழை இலை போட்டு நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் வெறும் இட்லி தட்டில் கூட இதை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி பண்ணால் ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கையால் சின்ன சின்ன உருண்டைகளை அந்த மாதிரி எடுத்து விடுங்க. இப்போ இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே இன்னொரு பேட்ச் இருக்குது, அதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ செய்கிறதுக்காக தாளிக்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வறுப்பட்டிருக்கு. இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. இது கூட நம்ம வேக வச்சு எடுத்த உருண்டைகளை நம்ம சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி 3/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நல்லா பொடிசாக துருவி சேர்த்துக்கணும். தேங்காவை நல்லா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காயில் இருக்கிற ஈரப்பு தானே நல்லா குறைஞ்சி உதிரியாக வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற உருண்டைகளை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த நல்லா இந்த மசாலா, தேங்காய் மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள். உங்களுக்கு கரம் மசாலா சேர்க்க விருப்பம்னா நீங்கள் கொஞ்சமாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். உப்பு மசாலாவும் சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இது நம்ம இறக்கிடலாம். நீங்கள் தேங்காய் போடும்போது கொஞ்சம் வேர்க்கடலையோ இல்லைனா கடலைப்பருப்போ கூட நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கூட சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை நம்ம இறக்கிடலாம். நல்லா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், நல்ல ஹெல்த்தியானது கூட. இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.